தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. சில வாரங்கள் கழித்து நாம் இந்த எஸ்தருடைய புத்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த முறை நாம் இதே புத்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தை நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம் என்பது ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். 7ஆம் அதிகாரத்திலே ஆமான் என்ற அந்த தீங்கை செய்தவன், பொல்லாப்பை செய்திருந்த நபர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு எதிராக தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தவன் அங்கே தூக்கு மரத்திலே போடப்பட்டு இறந்து போகிறான் என்பதோடு கூட 7ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அதனோடு கூட சேர்ந்து அவனுடைய மரணத்தோட அந்த ராஜாவினுடைய உக்கிரம், அந்த ராஜாவினுடைய கோபமும் தணிந்தது என்றுதான் இங்கே வாசித்து நாம் 7ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தர் சித்தமானால் 8ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதுமாய் தியானித்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். So let us turn our attention to Esther chapter 8. 8ஆம் அதிகாரத்தை நாம் வரும் பொழுது நாம் இதற்கு முன்பதாக சிந்தித்ததனுடைய அதே தொடர்ச்சியாக ஒருவேளை வந்தாலும் கூட 7ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்தது அந்த தீமையை விளைவித்த அந்த நபர், சூழ்ச்சிக்காரன் இறந்து போகிறான். சூழ்ச்சிக்காரனுடைய மரணம் எழுதப்பட்டு முடிவடைந்தது. There was a death of the plotter. ஆனால் அந்த சூழ்ச்சிக்காரன் இறந்து போனாலும் கூட அவனுக்கு பின்பதாக ஒரு சரித்திரம் இன்னமும் ஆரம்பமாகின்றது. ஒருவேளை சில நேரத்தில் நாம் சிந்திக்கலாம், அந்த சூழ்ச்சிக்காரன் தான், தீங்கை விளைவித்தவன் தான், பொல்லாப்பை பிணைத்தவன் தான் இறந்து போனானே, அதனுடைய சரித்திரம் நிறைவு பெற்றிருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு சில சம்பவங்கள் நிறைவேற்றப்பட்டு முடிந்தாலும் அது முடிவான வெற்றி அல்ல என்பது இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கலாம், ஒருவேளை இந்த சம்பவத்திற்கு அப்புறம் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நமக்கு இனிமேல் வெற்றிதான், ஜெயமாகத்தான் முடியும் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். We may be thinking that one particular incident is our final victory, but the final victory is yet to come after a particular end. ஒரு குறிப்பிட்ட முடிவிற்கு பின்பதாக நாம் சென்று பார்ப்போம் என்று சொன்னால் அது முடிவல்ல, மாறாக அது ஒரு திருப்பமாக இருக்கிறதை நாம் கண்டு அறிய முடியும். It could be looking like a turn. It could be looking like an end, but when we reach to the end, it will be another turn. மற்றும் ஒரு திருப்பு முனையாக, மற்றும் ஒரு திசை காட்டியாக அந்த முடிவு இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் அறிகின்றோம். 7ஆம் அதிகாரத்திலே சூழ்ச்சிக்காரன் அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்தாலும் அவன் அவன் செய்த அந்த சூழ்ச்சி இன்னமும் உயிரோடைதான் இருந்து கொண்டிருக்கிறது. Though he is dead, the plot is still alive என்பதுதான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்திக்கிறோம். ஆகவே இந்த 8ஆம் அதிகாரத்தை சிந்திக்கும் பொழுது இதற்கென்று அடியன் வைக்க வேண்டும் என்று விரும்பின தலைப்பு என்னவென்றால் the beginning from end. முடிந்தது என்று நினைக்கும் நேரத்திலே அங்கே ஒரு ஆரம்பம் ஆவதை நாம் இங்கே 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இங்கே 8ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய வேளையில நாம் ஒவ்வொரு பகுதியா நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 2 வசனங்கள், முதல் 2 வசனத்தை நாம் இதனை வாசித்து பின்பதாக நாம் சிந்திக்கலாம். Chapter 8 and verse 1 and verse 2. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். இங்க நான் வாசிக்கின்ற இந்த பகுதியில இந்த 2 வசனத்துல நான் வாசிப்பது என்னவென்றால் தி அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோஷன், எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு இங்கே கொடுக்கப்படுகிறத நாம் வாசிக்கின்றோம். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வேலை நாம் செய்கின்றோம், அல்லது ஏதோ இடத்துல நாம் பொறுப்பு நாம் வகித்து வருகின்றோம். We are all responsible and we all have certain roles and responsibilities in our life, in our work, in our personal life, in our everyday, in our day-to-day activities. நம்முடைய தனிப்பட்ட அனுதின வாழ்க்கையில ஏதோ ஒரு பொறுப்பை நாம் வகித்து வருகின்றோம். அந்த பொறுப்பை வகித்து வரக்கூடிய அதே நேரத்திலே நாம் ஒரு பதவி உயர்வு வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். We all are expecting a particular promotion in our life or a higher position in our life. ஒரு உயரிய ஒரு ஸ்தானம் அல்லது உயரிய ஒரு பதவி நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய கம்பெனியில வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருடங்கள் ஆகிவிட்டது, அல்லது 5 வருஷம் ஆகிவிட்டது, இனிமேல் எனக்கு என்ன ஒரு பதவி அடுத்ததாக இருக்கின்ற நிலையிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற நிலையை விட்டு அடுத்த ஒரு படி, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எல்லாருடைய மனதிலும் இருக்கின்றது. அதே நேரத்திலே
இந்த ப்ரமோஷன் என்று நாம் நம்முடைய மனதில் நினைக்கின்ற அதே வேளையிலே நாம் சிந்திப்பது என்னவென்றால், நாம் நினைக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவி நமக்கு வேண்டும் என்று நினைப்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோல், ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கை நான் வகிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை நான் வகிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் நம்முடைய மனதில் வருகின்றது. நம்முடைய மனதில் முதலாவதாக we all have a desire. At the same time, we all expect a certain position or a certain role and responsibility to be taken up in the next கேட்டகரி. அடுத்த நிலைமையில வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை, ஒரு குறிப்பிட்ட பங்கை நாம் ஆற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பங்கையும் பொறுப்பையும் வகிக்கும் பொழுது அது நம்முடைய காலகட்டத்திலே அல்லது நம்முடைய கால கணக்கின் பிரகாரமாக நம்முடைய நேரத்திலே வர வேண்டும் என்பதை விரும்புகின்றோம். We all expect that promotion or the role and responsibility to be given in our own time frame. நம்முடைய காலக்கணக்கில் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதே நேரத்துல எது வேண்டுமானாலும் வரலாம்னு நம்ம நினைக்கிறது இல்ல. We want something in particular. இதைத்தான் நம்முடைய ப்ரொமோஷன் அல்லது நம்முடைய பதவி உயர்வு, நம்முடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பங்குகள், நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது நாம் விரும்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல நான் வாசிக்கின்ற இந்த முதல் 2 வசனத்திலே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோஷன், ஒரு எதிர்பாராது இருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு இந்த ஆமானுக்கு, இந்த மொர்தெகாய்க்கு கொடுக்கப்படுகிறது நாம் வாசிக்கின்றோம். இந்த மொர்தெகாயை குறித்து நாம் வாசித்து வரும் பொழுது, இந்த புத்தகம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது, மொர்தெகாய் இதுவரைக்குமாக எங்கே இருக்கின்றார்? மொர்தெகாய் இதுவரைக்குமாக வாசலண்டையிலே ஒரு பிச்சைக்காரனாக, பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனாக, அல்லது ஒரு சாதாரண ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறவனாக, யாருமே கவனிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு மனிதனாக, ஒரு தரித்திரனாக, ஒன்றுக்கும் உதவாது இருக்கக்கூடிய ஒரு யூஸ்லெஸ் வெசலாகத்தான், ஒரு உபயோகமற்ற ஒரு பாத்திரமாகத்தான் இதுவரைக்குமாக அவனை இந்த ராஜ்யம் பார்த்தது. அப்ப அவனுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில எதை அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம்? What could be the dream or what could be the desire of this Mordecai in his life? தன்னுடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்த்திருக்கலாம்? வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு வாசலுக்குள்ள வந்தா போதும், அப்படிதான் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். வாசலில் இருக்கின்றவன் அரண்மனைக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும், அரண்மனைக்குள்ளாய் நான் வர வேண்டும் என்று எந்த விதத்திலும் ஒரு கற்பனையோ தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையோ அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆனால் இந்த பகுதியை நான் வாசித்து வரும் பொழுது, இந்த முதல் வசனத்திலே இந்த மொர்தெகாயை குறித்து நாம் என்ன வாசிக்கின்றோம்? ஃபர்ஸ்ட் வெர்ஷனுடைய மிடில் போர்ஷன்ல மொர்தெகாய் ராஜ சமூகத்திலே வந்தான். இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் கேம் பிஃபோர் த கிங். எந்த விதத்திலும் தகுதி இல்லாது இருக்கக்கூடிய, எந்த விதத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய, எல்லா விதத்திலும் ஒன்றுக்குமே உபயோகமாக இல்லாதிருந்த, கவனிக்கப்படாது இருக்கக்கூடிய, யாருடைய பார்வையிலேயும் அற்பமாய் எண்ணப்படக்கூடிய இந்த மொர்தெகாய் இப்பொழுது ராஜ சமூகத்திலே கொண்டு வரப்படுகின்றான். இரண்டாவதாக வாசிப்பது 2வது வசனத்துல இதே பதவி உயர்விலே மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைக்கிறார்கள். மூன்றாவதாக 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இதே அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய இந்த மொர்தெகாய் என்ன சொல்கிற? அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, there was a direct communication between the king and மொர்தெகாய். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி மொர்தெகாய் யாருன்னு ராஜாவுக்கு தெரியாது. ஒருவேளை ராஜாவுக்கு நன்மை செய்திருந்தாலும் கூட இதெல்லாம் தெரியாத விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதே போல 15வது வசனத்திலே ராஜாவினிடத்திலிருந்து மொர்தெகாய் புறப்படுகிறான். இது எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு நிலைமையாக, ஒரு பதவி உயர்வாக இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனா இதெல்லாமே நடைபெற்றதப்போ, இதெல்லாமே நடந்தது எப்பொழுது என்று சொன்னால், அதனுடைய முதல் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே அன்றைய தினம், on that particular day all these things happen. அப்படியானா அந்த அன்றைய தினம் என்று சொல்வது என்ன? 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் துவங்கி 7ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வரைக்குமாக நடைபெறக்கூடிய முழு சம்பவமும் நடைபெற்ற அந்த நாள். ஒருவேளை அந்த நாள் காலையினுடைய விடிய காலையிலே 1 மணிக்கு 2 மணிக்கு ராஜாவுக்கு தூக்கம் இல்லாம இருந்திருக்கும். பின்பதாக ஆமான் உள்ளே வருகின்றார். ஆமான் இடத்துல விவரங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த நாளினுடைய பகல் பொழுதிலே இங்கே மொர்தெகாய் என்ன செய்கிறார்? அந்த நகரவளம் வருகின்றார். he is coming around about in the whole city. அதன் பின்பதாக மொர்தெகாய் அனுப்பிவிட்டு ஆமான் வெட்கத்தோடு வீடு திரும்புகின்றான். வெட்கத்தோடு வீடு திரும்பி வந்து அவன் மறுபடியுமாக 7ஆம் அதிகாரத்திலே அங்கே விருந்திற்கு அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டு அவனுடைய மரண செய்தி அங்கே சொல்லப்படுகின்றது. அங்கே மரணமானது அவனுக்கு பிரகடனம் செய்யப்பட்டு அவன் மரித்த இத்தனை சம்பவங்கள் நடந்த அதே நாளிலேதான்
மொர்தெகாய் என்ன செய்யப்படுகின்றான்? மொர்தெகாய் அங்கே இருந்த வாசலில் இருந்த மொர்தெகாய் இப்பொழுது உள்ளே அரண்மனைக்குள் பிரவேசிக்க கூடியவனாக இருக்கிறான். சரி, இங்கே நாம் மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய செயல்பாடு, God's intervention in the life of Mordecai, அதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறாராம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றாரா, என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களிலே என்னுடைய நிலைமைகளிலே கர்த்தர் அறிந்திருக்கின்றாராம் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் நிச்சயம் எழும்பும். நாம் ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியை நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் நினைவாயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் இங்கே வரும் பொழுது மற்றொரு சிந்தனையாக நான் சொல்ல வேண்டும் என்பது என்னவென்றால், when God wants to intervene in your life and in my life, the secret is that we need to be with him. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய சூழல்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரோடு நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதான் இந்த மொர்தெகாய்க்கு நடைபெற்ற விஷயம். 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு செய்வதை போல அவன் ராஜாவுக்கு செய்கிறான். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக நான் நிற்கப் போகிறேன் என்று மொர்தெகாய் நிற்கிறார். அவன் துணிந்து சென்று எஸ்தருக்கு இதை அறிவித்து இதெல்லாம் செய்கிறார். அப்படியானால் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஈடுபடுகின்றாரா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டுமானால் அதற்குரிய ரகசியம் என்ன? whether are we with the Lord or with something else? நாம் கர்த்தரோடு நிற்கின்றோமா அல்லது வேறு ஏதோடு கூட அல்லது வேறு யாருடனோ சேர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் துவங்கி 50ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கின்றோம். யோசேப்பு குழியிலே போடப்பட்டான், பின்பு வெட்கப்பட்டான், பின்பதாக போத்திபாருடைய வீட்டிற்கு வேலைக்காரனாக போகின்றான், பின்பு அவன் சிறைச்சாலைக்கு போகிறான், சிறைச்சாலையிலிருந்து மீண்டுமாக அவன் அரண்மனைக்கு செல்கிறான். he was traveling from pit to the palace, but what was the secret in him? அங்கே தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அப்படியானால் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஒருபோதும் விட்டு விலகவே இல்லை, ஒருபோதும் விட்டு விலகாதவனாக அவன் ஜீவித்து வந்திருக்கிறான். கர்த்தரும் அவனோடு இருந்தார் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அந்த அற்புதத்தை, கானாவூரில் நடந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். அற்புதத்தை நிகழ்த்துவது யாருக்காக? 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் அங்கே மகிமைப்படுத்துகின்றார். யாருக்கு தம்முடைய மகிமையான செயல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது? to whom the great and the wondrous acts has been revealed in the chapter 2 of John's gospel. Is it to everyone? இல்ல, எல்லாருக்கும் அல்ல, மாறாக அங்கே அவரோடு கூட இருந்த சீஷருக்கும் அவரோடு கூட இருந்த அவருடைய வார்த்தைக்கென்று கீழ்ப்படிந்திருந்த வேலைக்காரர் 3 இடத்திலே அங்கே நாம் வாசிக்கின்றோம். மரியாள் வந்து அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார்கள், பின்பு காண்டவர் அந்த வேலைக்காரர் இடத்திலே சொல்கிறார், மறுபடியுமாக திராட்சை ரசமாக மாறின பின்பதாக கர்த்தர் அந்த வேலைக்காரரை பார்த்து. அப்படியானால் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, when we are with the Lord, it is for sure that you and I will see the wondrous and the miraculous act of the Lord. நானும் நீங்களும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக மகிமையானவைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நிச்சயம் காண்பிப்பார் என்பது இதன் மூலமாய் நாம் அறிய வருகின்றோம். அப்படியானால் இந்த மொர்தெகாய்க்கு கர்த்தர் எப்படிப்பட்ட பதவி உயர்வு, எப்படிப்பட்ட ப்ரமோஷனை எதிர்பாராத நேரத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். இதனுடைய 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். வீட்டை கொடுக்கிறான். அப்படியானால் இவனுக்கு என்ன? நல்லது ஒரு பிரஸ்டீஜ் வந்து இவனுக்கு கொடுக்கப்பட்டது. he was given the prestige or he was given the riches of Haman. 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ஒரு அரண்மனை போல ஒரு வீடு அவனுக்கு இருந்தது. ஏனென்றால் அங்கே வாசிக்கும் பொழுது நல்ல பெரிய ஒரு வீட்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை என்று 11வது வசனத்துல 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்கிறார். அப்படியானால் he had a very good riches in the country. நல்ல ஐஸ்வர்யத்தை தன்னுடைய ராஜ்யத்திலே ஆமான் வைத்துக் கொண்டிருந்தான். அந்த வீட்டை இப்பொழுது எஸ்தருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த வீடுதான் எஸ்தர் என்ன செய்கிறார்கள்? மொர்தெகாய்க்கு கொடுக்கிறாள். அப்பொழுது முதலாவதாக இவனுக்கு பிரஸ்டீஜ். அப்படியானால் இதுவரைக்குமாக அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஸ்தானம் இல்ல, எந்த விதமான ஒரு வீடு இல்ல, ஒரு வீடும் இல்ல, ஒரு வாசல் இல்ல. அந்த வாசல் படியிலே அவன் காவல் காக்கிறவனை போல அங்கேதான் இருந்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுக்கென்று ஒரு வீடு, அவனுக்கென்று ஒரு பிரஸ்டீஜ், அவனுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய ஒரு தரம், அவனுடைய வாழ்க்கை தரமானது இப்பொழுது உயர்ந்திருக்கின்றது. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது
இங்கே மொர்தெகாய் குறித்து என்ன வாசிக்கின்றோம்? மொர்தெகாய் ராஜ சமூகத்திலே வந்தான். and மொர்தெகாய் came before the king. அவனுக்கு முதலாவதாக பிரஸ்டீஜ் கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக the presence. யாருடைய சமூகத்திலே பொழுது வந்து நிற்கிறான்? ராஜாவின் சமூகத்திற்கு வந்து நிற்கிறான். இதற்கு முன்பதாக தெருவிலே இருந்தவன், இதற்கு முன்பதாக கண்டுகொள்ளப்படாமல் இருந்தவன், யாரும் அவரிடத்திலே பேசுவதற்கு இல்லாமல் இருந்தவன். ஆனால் இப்பொழுது அவன் ராஜ சமூகத்திலே வந்து ராஜாவை தரிசிக்கின்ற ஒருவனாக இருக்கிறான். பிரியமானது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது அல்லவா? நாம் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, Proverbs chapter 22 and verse 29, அதுல என்ன வாசிக்கின்றோம்? தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். If you see a man who is diligent in his business, and he shall stand before kings. அப்ப இவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஜாக்கிரதை உள்ளவனாக, உண்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்தான்? அவன் ராஜாவை காப்பாற்றின விதம், கர்த்தருக்கென்று அவன் நின்ற விதம், அவன் தன்னுடைய வேலையில தனக்கென்று கொடுக்கப்பட்ட சிறிய சிறிய பொறுப்புகளை, தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய வேலையிலே அவன் உண்மையுள்ளவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் இருக்கிறான். அதனால அவன் நீசருக்கு முன்பதாக நிற்கவில்லை. அவன் சென்று ஆமானுக்கு முன்பதாக நின்று, ஐயோ என் வாழ்க்கைக்கு எனக்கு பிச்சை கொடுங்கன்னு சொல்லி ஆமானுக்கு முன்பதாக நின்று கேட்க வேண்டிய ஒரு சூழல் இல்ல. மாறாக ஒரு கனம் பொருந்தியவனாக, he was well honored person. As a honored person, he came before the presence of the king. இது அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? he was given a position. இதே 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். இப்பொழுது என்ன வாசிக்கின்றோம்? மொர்தெகாய்க்கு ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொசிஷன் யார் கையில இருந்துச்சு? ஆமானுடைய கரத்துல இருந்தது. ஆமானுக்கு இதே மோதிரத்தை 3ஆம் அதிகாரத்திலே ராஜா அவனுக்கு அணிவிக்கிறார். ஆனால் அதே மோதிரத்தை ஆமான் மரித்தவுடனே அவனுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இப்பொழுது அவனை காட்டிலும் உண்மை உள்ள, அவனை காட்டிலும் மேன்மையாக இருக்கக்கூடிய, அவனை காட்டிலும் உத்தமமான ஒரு நபருக்கு இந்த பொறுப்பு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. Now this position was given to a person who was more loyal, was more faithful, was more truthful in his life. அதைத்தான் இங்க நாம் வாசிக்கின்றோம். It was plucked off by force. அதாவது இங்கே எடுத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை taken from Haman. He was taken. அப்படியானால் it was plucked by force. இதுவரைக்குமாக ஆமானுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவன் பிடுங்கித்தான் இப்பொழுது மொர்தெகாய்க்கு இதை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வேலையிலே நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், if we are very much faithful in the small things that God has endowed into each one of our lives, then it is for sure that God will rise up into a different position. நிச்சயமாக தேவன் நம்மை சற்று மேலாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? அதனுடைய உவமையை கர்த்தர் சொல்லி வரும்போது கடைசியிலே, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தை உண்மையுள்ளவனாக இருந்தார். You were faithful over small things or very few things, and I will set you over many. உன்னை அநேக காரியங்களுக்கு அதிகாரியாக வைக்க போகிறேன் என்று அவரிடத்துல சொல்லப்படுகிறது. ஆகவே நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? நமக்கு இந்த பொசிஷன்லாம் வேணும், நம்மளும் விரும்புவோம். We may also be expecting that we need some position. We need to be standing in honorable presence before a person. ஆனால் அதற்கு தேவையானது என்ன? We need to be dedicated. We need to be committed to the work which God has given to each one of us. நமக்கென்று இப்பொழுது கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார், இப்பொழுது என்ன கடமை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவைகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக உத்தமமாக இருக்கின்றோமா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இதற்காக இருக்கின்ற ரகசியம் என்ன? What is the secret for all these things? Luke chapter 14 and verse 11. லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதை அநேக நேரத்திலே ஜனங்கள் சில இந்த பதவி உயர்வை அல்லது தனக்கு ப்ரமோஷன் வேண்டும் என்று சொல்லும் பொழுதோ, அல்லது தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பாதைகள் குறுக்கு வழியாக இருக்கிறது. They take very shortcuts so that they can attain the glory. They can attain something, some higher position. இதைத்தான் நாம் நம்முடைய கம்பெனியில், நம்முடைய ஆபீஸ்ல, நம்முடைய நிறுவனங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் மேன்மையை தரும் பொழுது அதை பார்ப்பதல்ல. லூக்கா 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். He who is raising up himself, or he who is exalting himself will be made abased. அப்படியானால் தன்னை
தன்னைத்தானே உயர்த்தி தான் மேன்மையடைய வேண்டும், நான் மேலாக பெருக வேண்டும் என்று விரும்பக்கூடியவனுக்கு கர்த்தர் கொடுப்பது என்ன? அவன் கீழானவனாகத்தான் போகக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு தாழ்மையும் அதே போல இருக்கின்ற சப்ஜெக்டிங் டு ourselves, நம்மை நாம் இப்பொழுது இருக்கின்ற அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மையும் உயர்த்துவார் என்பது உறுதியாக இருக்கிறது. சங்கீதம் 75வது சங்கீதத்தினுடைய 6ம் 7வது வசனத்திலே, Psalm 75 and verse 6 and 7, அதில் நாம் வாசிப்பதனை 75ஆம் சங்கீதம் 6ம் 7வது வசனத்திலே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். He putteth down one and setteth up another. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, He promotes the one whom he approves. யாரை கர்த்தர் உயர்த்துகின்றாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியான இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில இதுவரைக்குமாக எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லை. தான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியை அவன் பயன்படுத்தவில்லை. தான் உயர்த்தப்பட வேண்டும், தான் மேன்மையான நிலை அடைய வேண்டும் என்று சொல்லி எந்த விதமான ஒரு குறுக்கு பாதைகளையோ ஒரு வஞ்சகமான சூழ்ச்சியையோ அவன் முற்படவில்லை. மாறாக கர்த்தருடைய கரத்திலே அமைதியாக இருக்கிறான். He is humbling himself and putting himself under the mighty hands of God so that he can be raised up in the due time. குறிப்பிட்ட சரியான கர்த்தருடைய நேரத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். ஒருவேளை இவன் சூழ்ச்சி பண்ணியிருந்தான்னா, ஒருவேளை பேலஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கான ஒருவேளை பிரிவிலேஜையோ கிடைச்சிருக்கலாம். இல்லைன்னா பேசுவதற்கான ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டும் ராஜாவை சந்திக்கிறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்கப்பட்டிருக்கும்னு வச்சுக்கலாங்களே. ஆனால் இவன் பொறுத்திருந்து காத்திருந்து கர்த்தருடைய பாதத்திலே அமைதலோடு காத்திருந்ததுனாலே கர்த்தரை இவனை உயர்த்தும் பொழுது, the beauty when the Lord lifts him up was so much great. கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவன் நீசருக்கு முன்பதாக நிற்கவில்லை, மாறாக ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒருவனாய் மாறினான் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் இதே 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இதனுடைய 3வது வசனம் துவங்கி 8வது வசனம் வரைக்குமாக இருக்கின்ற பகுதியிலே நாம் இதனை காண முடிகிறது. from verse 3 to verse 8 இதுல வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இதுல நான் ஏற்கனவே இந்த 8ஆம் அதிகாரத்தை துவங்கும் பொழுது சொன்னது போல, சூழ்ச்சிக்காரன் இறந்து விட்டான். The plotter was dead, but the plot still remains alive. ஆனால் அந்த சூழ்ச்சியானது இன்னும் உயிரோட தான் இருக்கிறது, இன்னும் முழுவதுமான வெற்றி கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இந்த எஸ்தர் என்ன செய்கிறார்கள்? She is still focused on the final result. She is still focused on the final goal of all the process that she has underwent. இதுவரைக்குமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எதற்கென்று பாடுபட்டோமோ அல்லது தான் எதற்கென்று ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த லக்கை அடைவதற்காக எஸ்தர் என்ன செய்கிறார்கள்? தொடர்ச்சியாக அவள் பயணப்படுகிறாள். இதுவரைக்குமாக ஒருவள் வெற்றி கிடைத்தது. 7ஆம் அதிகாரத்திலே அவன் ஆமன் அழிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், சரிதான். ஆமன் was dead and he is no more now, but still she needs the final victory. இன்னுமாக தன் முடிவான ஒரு அந்த பந்தய பொருளுக்காக அல்லது முடிவாக கிடைக்கப்பெற போகின்ற அந்த ஃபைனல் இறுதியான வெற்றிக்காக இந்த எஸ்தர் இன்னமும் போராடி கொண்டே இருக்கிறாள். ஏனென்று சொன்னால், the plotter is dead but the plot still remains. அந்த சூழ்ச்சிக்காரன் இறந்து போனாலும் சூழ்ச்சி உயிரோடு இருக்கிறது. இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? Probably we may be dead, ஒருவேளை நம்ம இறந்து போகலாம், ஆனால் the act that we do, the things that we do, whatever be it, either be good or bad, will still talk for generations coming upon. ஒருவேளை நாம இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போய் விடலாம், ஒருவேளை இன்றைக்கு அல்லது வருஷங்கள் கழிந்து போன பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போய் விடலாம், ஆனால் what we keep here to be remained in this world will remain forever as a history of our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போனாலும் கூட நமக்கு பின்பதாக எதை நாம் விட்டு வைத்து போகின்றோம், எதை நம்ம விட்டு வச்சுட்டு போறோம்? இந்த சூழ்ச்சிக்காரன் அவன் மரித்து போன பின்பதாக விட்டு போன விஷயம் என்ன? the plot, அந்த சூழ்ச்சி, யூதருக்கு எதிராக தான் கொல்ல வேண்டும் என்று அவன் விரும்பி இருந்த அந்த திட்டம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறது. It is still alive. It is still alive. So what do we leave behind as a legacy after we leave in this world? நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பதாக நமக்கு பின் எதை வைத்து போகிறோம் என்பது மிக முக்கியமானது. அதனாலதான் இந்த எஸ்தர் இன்னும் தொடர்ச்சியாக அவர்கள் she is still undeterred towards her goal, இன்னுமாக இடையறாது முயற்சி செய்து அந்த லக்கை அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் சூழ்ச்சி அழிக்கப்பட வேண்டும், சூழ்ச்சி இப்பொழுது முற்றுமாய் தகர்க்கப்பட வேண்டும். அந்த பிளாட் இன்னும் உயிரோடு இருக்கிறது. she needs to kill that plot. அதுக்காக 3 முதல் 8 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது it is an unconventional appeal என்று இதில் நான் சிந்திக்க விரும்புகிறேன்.
முறைக்கு மாறாக இருக்கக்கூடிய அல்லது வழக்கத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை இந்த எஸ்தர் செய்கிறார்கள். இந்த எஸ்தர் எதற்கென்று பிடிக்கப்பட்டாலோ அதை தொடர்ந்து ஆசையாய் பின்தொடர்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, I am still pressing myself towards to the goal to which I am called. எதற்கென்று நான் பிடிக்கப்பட்டேனோ, எதற்கென்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை போல இந்த எஸ்தர் ராணியும் கூட தொடர்ந்து அவள் போகிறாள். எதற்காக? முற்றுமுடி வெற்றி தனக்கு வேண்டும். இதிலே இந்த எஸ்தர் ராணி சொல்வது என்ன? இந்த எஸ்தர் ராணி தன்னுடைய வாழ்க்கையில இதிலிருந்து நாம் 3 முதல் 8 வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், இட் இஸ் அன்டிட்டர்ட் கோல். முதலாவதாக அந்த லக்கை அடைய வேண்டும். இரண்டாவதாக இந்த லக்கை அடையும் பொழுது நடு இடங்களிலே சிறிய சிறிய வெற்றிகள் கிடைக்கப்பெறும். ஸ்மால் விக்டரிஸ் மே பி அச்சீவபிள் பிஃபோர் வி ரீச் டு த ஃபைனல் விக்டரி, ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்முடைய முடிவான இடத்திற்கு சென்று சேருவதற்கு முன்பதாக, அந்த லக்கை நாம் அடைவதற்கு முன்பதாக ஒருவேளை சின்ன சின்ன வெற்றியை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த சிறு சிறு வெற்றிகளிலே திருப்தி அடைந்து விடாமல் தொடர்ந்து முன்னேறி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த எஸ்தருக்கும் இருக்கின்றது. இதுல என்ன 3வது வசனத்துல என்ன வாசிக்கின்றோம்? பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்திலே பேசி அவன் பாதங்களிலே விழுந்து அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவனையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே ஒரு விண்ணப்பத்தை நாம் வாசிக்கின்றோம். 3 முதல் 8 வரைக்குமாக அப்பீல் தான் வருகின்றது. It is a petition or the prayer or the request that she places before the king. அந்த ராஜாவுக்கு முன்பதாக ஜெபிக்கிறார்கள், விண்ணப்பம் செய்கிறார்கள். அதுல 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இட் இஸ் an emotional appeal, ஒரு ஹார்ட் ஃபெல்ட் அப்பீல் நீங்க வந்து வாசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த எஸ்தர் வந்து அவனுடைய பாதத்திலே விழுந்து அழுது அந்த யோசித்த யோசனையை பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். She is still begging at the feet of the king. எதற்காக? அந்த சூழ்ச்சியை முற்றும் அழித்து போட வேண்டும் என்பதற்காக. அவள் completely subjecting and completely humbling herself before the king. ஒரு எமோஷனலான ஒரு அப்பீல் வந்து அவள் கொடுக்கிறாள். இந்த எமோஷனல் அப்பீல் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நான் அதனுடைய 7வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் நான் அதை குறித்து நாம் டீட்டெயிலாக நாம் தியானித்திருக்கின்றோம். பெட்டிஷனுக்கும் அதே போல இருக்கின்ற ரெக்வெஸ்டுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன, அதுல இருந்து வரக்கூடிய வேற்றுமைகள் என்ன. இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் a reason, but it is based upon an emotional feeling. ஒரு உணர்வு ரீதியாக என் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள், என் குடும்பம் அழிக்கப்படுகிறது என்ற ஒரு வைராக்கியமும் அதே போல இருக்கின்ற ஒரு பாச உணர்வும் இருப்பதனாலே வரக்கூடிய ஜெபம் தான் இப்பொழுது அவர்கள் அந்த 3வது வசனத்தில் அவள் சொல்லக்கூடிய வார்த்தை. 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான், எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்திலே நிற்கிறான். அதே போல 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் எஸ்தருக்கு ராஜாவுக்கு சித்தமாயிருந்து இதெல்லாம் சொல்லும் பொழுது 4வது வசனத்தில் இட் இஸ் a favorable appeal. ராஜா என்ன செய்கிறார்? அந்த பொற்செங்கோலை நீட்டுகிறார்கள். அப்படியானால் ராஜாவுக்கு முன்பதாக எஸ்தர் இந்த விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது it is within the desire and the will of the king. இந்த ராஜாவுக்கு அவள் செய்யக்கூடிய விண்ணப்பமானது அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக அல்லது அவருடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு ஜெபமாக, ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றதை நாம் இங்க வாசிக்கின்றோம். முதலாவதாக அது உணர்வு ரீதியான ஒரு விண்ணப்பம். இரண்டாவதாக ராஜாவுக்கு பிரியமான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. ஏன் நம்முடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? ஏன் நம்முடைய அநேக விண்ணப்பங்களுக்கு பதிலே பெறாமற் போகின்றது? ஏன் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது மன்றாடி புலம்பி ஜெபித்து விண்ணப்பித்து நாம் என்ன செய்தாலும் அதற்கு பதில் நாம் ஏற்ற விதத்திலே நாம் நினைக்கின்ற பிரகாரமாய் கிடைக்கப்பெறாமல் போகின்றதனுடைய காரணம் என்னவென்றால், we do not pray in accordance to the will of God, or we do not pray in accordance to the will of the king. ராஜாவுக்கு எது பிரியமாக இருக்கின்றதோ, ராஜாவுக்கு எது ஏற்புடையதாக இருக்கின்றதோ, அல்லது ராஜாவினுடைய சித்தத்துக்கு எது உட்பட்டதாக இருக்கின்றதோ அந்த ஜபத்தை நாம் செய்யறதில்லை, அந்த விண்ணப்பத்தை நாம் செய்வதில்லை. அது நிமித்தமாகத்தான் நம்முடைய அநேக ஜபங்களுக்கு கர்த்தர் மறுப்பை தெரிவிக்கிறார் அல்லது மௌனம் சாதிக்கிறார். பதில் வருகிறது. We still get the answer to our prayers, but the answer is no. Answer is a deep, quiet silence from God. அப்படியானால் நாம் ஒரு குறிப்பை மட்டும், ஒரு 5 குறிப்புகளை வேகமாக நான் இந்த ஜெபமும் கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு ஜெபிப்பதை குறித்து ஒரு வேகமாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். We need to pray for the things which Bible commands prayer. அப்போ கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தில் எதற்கென்று ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதற்காக ஜெபிக்கும் பொழுது அது கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது we need to pray for our enemies. நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Luke chapter 10 verse 2,
அதை அங்கே என்ன வாசிக்கின்றோம்? இந்த உலகத்திலே மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray that God must send missionaries into this world. Matthew 26 verse 41 அங்கே நாம் வாசிப்பது, not to enter into temptation, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இது போல் அநேகம் இருக்கின்றது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை, கொலோசியர் 4:3, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், இதெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். அதே போல இஸ்ரவேலுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இதெல்லாம் ஏராளமான வசனங்கள் வேத புத்தகத்திலே உண்டு. இதெல்லாம் என்னது? கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு அவருடைய சித்தத்திற்கு உட்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது we need to pray with the right motivation, or we need to pray with the right intention of our heart. நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய சொந்த நினைவுகள் அல்ல, மாறாக சரியான ஒரு நோக்கத்தோட, சரியான எண்ணத்தோட, சரியான ஒரு எதிர்பார்ப்போட நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 3ல வாசிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கின்றோம், ஜெபிப்பதனுடைய பதில் ஏன் கிடைக்கப்பெறாமல் போகின்றது என்றால், we pray for our own pleasures, நம்முடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய சொந்த இன்பங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று யாக்கோபு சொல்கிறார். மூன்றாவதாக நாம் வாசிப்பது, pray with the spirit of forgiveness towards others. மற்றவங்களை நாம் மன்னிக்கவே மாட்டோம், மற்ற நபர்களை மன்னிப்பதே அல்ல, மற்ற ஜனங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பகையும் அதே போல இருக்கின்ற வெறுப்பும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டு நாம் ஜெபிப்போமானால் அது நிச்சயம் கேட்கப்படாத, அருவருக்கப்படத்தக்க ஒரு ஜெபமாக போகும். அதை குறித்து எங்க வாசிக்கின்றோம்? மார்க் சாப்டர் 11 verse 25. We need to pray, and when we need to pray, we need to forgive and then pray. So pray with the spirit of forgiveness towards others. அதே போல நான்காவதாக pray with thanksgiving. நன்றியறிதலோட கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஐந்தாவதாக வாசிப்பது pray with persistence. நிலைத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:17. கடைசியாக rely on the Holy Spirit of God in prayer. பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொண்டு அந்த வல்லமையில நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி ஜெபித்தால் நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அறியாதிருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சினாலே நமக்கென்று உதவி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தாமே நிச்சயம் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். We do not know what we need to pray, as we read in Romans chapter 8 verse 26 and 27. We do not know what we need to pray and how we need to pray, but the Holy Spirit of God who resides in our heart will always help and induces us to pray the right prayer. சரியான விதத்திலே நாம் ஜெபிப்பதற்கு நிச்சயம் நமக்குள் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இதை அடுத்ததாக 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கின்ற அதே நேரத்தில் இந்த எஸ்தர் ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு சட்டம் இருக்கின்றது. There is a legal boundary to this prayer. விண்ணப்பிக்கிறார்கள், எஸ்தர் ஜெபிக்கிறார்கள், சரிதான். ஆனா ஜெபிப்பது என்ன? சித்தமாயிருந்து நான் சரியென்று காணப்பட்டு எனக்கு உம்முடைய சமூகத்திலே கிருபை கிடைத்து நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவனையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகும்படி எழுதி அனுப்ப வேண்டும் என்றாள். எழுதி அனுப்ப வேண்டும். இதே 8வது வசனத்துடைய கடைசியிலே, ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக ஒருவனாலும் கூடாது. So whenever there is a command that is proclaimed and being sealed by the king's ring, it cannot be changed, it cannot be made to reverse. ஒருத்தரால் அதை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று என்று சொன்னால் இப்பொழுது ஜெபிக்கின்ற ஜெபம், it is within the boundary of the law of the land. அந்த தேசத்திலே ராஜாவினுடைய கட்டளைக்கு உட்பட்ட ஒரு ஜெபமாக இந்த விண்ணப்பத்தை எஸ்தர் ஏறெடுக்கிறார்கள். முதலாவதாக நாம் 3வது வசனத்திலே வாசித்தது it is an emotional appeal. 4வது வசனத்திலே it is a legal appeal. 5வது வசனத்திலே it is an 4வது வசனத்திலே it is a favorable appeal. 5வது வசனத்தில் it is a legal appeal. We are always bound by one law. அதுக்கு நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வரும்பொழுது என்ன லாவாக இருக்கிற என்ன ஒரு சட்டம் அதற்கு இருக்கின்றது? வேத புத்தகம் அதற்கு சட்டமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே நாளை காலையில எனக்கு நான் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பென்ஸ் கார் நினைக்கணும்னு ஜெபிச்சு நடக்குமா? will it happen? நிச்சயமா அது நடக்காது. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அங்கீகரிக்கவும் மாட்டார். ஏனென்றால் அதோடைய வார்த்தைக்கு உட்பட்டதில்ல. when God wants to deal in a particular
incident or in a particular act of our life, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சம்பவத்தோ ஒரு நிகழ்விலோ கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் தம்முடைய வார்த்தைக்கு உட்பட்டு, தம்முடைய வார்த்தையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை உட்பட்டு தான் அவரும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாமும் சரியான ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். Then only we also need to know how to pray within the will of God, within the word of God, and within the work of God. தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய செயலிலும் தேவனுடைய சித்தத்திற்கும் உட்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க முடியும். இந்த ராணி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு கிருபை கிடைச்சு, நான் சரியென காணப்பட்டு, நான் பிரியமா இருந்தேன்னு சொன்னா, ராஜாவே ஏற்பட்ட சட்டத்தை நீங்க தான் எதா பண்ணணும். இட் இஸ் அப் டு யூ. நான் ஒன்னும் உங்களுக்கு நான் சொல்ல போகுது. I'm not going to tell anything because it is bound by a law. It is bound by a legal procedure. அதைத்தான் இப்பொழுது அந்த விண்ணப்பத்தில் சொல்கிறார்கள். 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, it is a personal appeal. அந்த ஜெபம் ஒரு பர்சனல், தனிப்பட்ட ஒரு விண்ணப்பமாக இப்பொழுது ஏறெடுக்கிறார்கள். அந்த ஜெபத்தில் என்ன சொல்கிறார்கள்? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். சொல்வது என்ன? How can I see the evil thing that happens to my people, to my nation, to my என் ஜனத்திற்கு வர்றதை நான் எப்படி பார்க்க முடியும்? Our need comes at the end of our prayer. அவருடைய தனிப்பட்ட பர்சனலாக இருக்கக்கூடிய அப்பீல் கடைசியாக வருகிறது. என் ஜனம். மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யாத்ராகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே தேவ ஜனமாக இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனத்திற்கென்று மோசே ஜெபிக்கும் பொழுது அதே விண்ணப்பத்தை தான் மோசே மேலெடுக்கிறார். ஆண்டவரே, எந்த ஜனங்கள், என் ஜனங்கள், இவர்களுக்கு நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா என்ன பண்றது? அதைத்தான் மோசே கேட்கிறார். அதே போல ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் பொழுதும் கூட it is a passionate intercessory prayer. என் ஜனங்கள், ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சொல்லும் பொழுது it is a more of personal prayer. அதாவது தன்னை அதிகமாக இந்த பிரச்சனையோடு இணைத்து, தன்னையும் இணைத்து அதனோடு கூட உணர்வு ரீதியாக ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை எஸ்தர் ராணி இந்த 3 முதல் 8 வரை இருக்கின்ற வசனத்திலே அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். அப்பொழுது அடுத்ததாக நாம் வாசிப்பது 7-8வது வசனத்திலே, 8ஆம் அதிகாரம் 7-8, சாப்டர் 8 verse 7 and 8. அதுல நம்ம என்ன வாசிக்கின்றோம்? இப்பொழுது ராஜா என்ன செய்கிறார்? இந்த ஜெபத்தை கேட்கிறார். ராஜா இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ராஜா இதற்கு இந்த விண்ணப்பத்தை கேட்ட பின்பதாக இப்பொழுது அவரால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. he cannot keep quiet. ஆகவே அவர் சொன்னது என்ன? எந்த விதத்திலும் எந்த ஒரு மறு கேள்வியும் கேட்காமல் he gives an undoubted grant. எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாதபடிக்கு ஒரு பதிலை அவர்கள் தருகிறார்கள். என்ன சொல்கிறார் ராஜா இங்கே? மொர்தெகாயையும் அதே போல எஸ்தரையும் நோக்கி, இதோ ஆமோனுடைய வீட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். I have given you the house of Haman. அதே போல இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? I have given you the power, I have given you the position, I have given you the presence to stand before me, I have given you the place for you to stay. உனக்காக நான் எல்லாவற்றையும் நான் கொடுத்துருக்கேன். உனக்காக நான் இருக்கின்ற எல்லா ரிசோர்ஸும் நான் கொடுத்துட்டேன். ராஜ்யத்தில் இருக்கின்ற உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேன். உனக்கு இருக்கின்ற நான் ஆட்களை நான் கொடுத்திருக்கின்றேன். உனக்கு தங்கக்கூடிய வீட்டை நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கு இருக்கின்ற பொசிஷனை நான் கொடுத்து எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது நீ என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நீங்க செய்யுங்க என்று சொல்லி ராஜா இப்பொழுது சொல்கிறார். அதனாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. அப்போ ராஜா இங்க சொல்வது, I have given all the resources for you to perform your duty and your roles and responsibility in your life. உங்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு, உங்களுடைய கடமையை நீங்கள் ஆற்றுவதற்கு, உங்களுக்கு தேவையாக இருக்கின்ற எல்லா வளங்களையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன். அதை நீங்க என்ன பண்ணணும்? You need to put into practice. அதை சரியான நேரத்துல சரியான விதத்துல நீங்க போடணும். அதான் ராஜா இங்க சொல்றாரு. நீங்க உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் செய்யுங்கள். பிரியமான நம்முடைய வாழ்க்கை இதை குறித்து நம்ம ஒப்பிட்டு சிந்திக்கும் பொழுது God has given all the spiritual resources for our upliftment in the Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கென்று பிரியமாய் ஜீவிப்பதற்கு, பிரியமாய் நாம் ஜெபிப்பதற்கு, பிரியமாய் நாம் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய வளங்களையும், all spiritual resources have been given unto us. நாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் இந்த உலகத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கையிலே அவர் திவ்ய சுவாபத்திற்கு இருக்கக்கூடிய ஜீவிதத்தில் அந்த வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு
2 Peter chapter 1 and verse 3 கடைசி பகுதி, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது அன்றே. He has given all the resources for our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இருக்கின்ற எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டார். But what are we doing? அந்த ஆவிக்குரிய வளங்களை நாம் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த ராஜாவும் கூட உங்களுக்கு நீ இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்காக இருக்கின்ற எல்லா ரிசோர்சஸ், உங்களுக்காக தேவைப்படுகின்ற பவர், உங்களுக்கு பொசிஷன், உங்களுக்கான இடம், உங்களுக்கான வசதிகள், உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு முத்திரை மோதிரம் எல்லாம் கொடுத்துட்டேன். I have given everything. But what are you doing? ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், உன்னதத்தில் இருக்கின்ற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அவற்றை எல்லாம் வச்சு மண்ணுக்குள்ள மூடி வச்சுட்டோமா, இல்லைன்னா அதை நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். Have we all dug a pit and kept all the resources what God has given to us, or is it that we are still utilizing it for the glory of God and applying it at the proper places? First is that we need to understand what we have been given, and second is apply at the right place. முதலாவதாக நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து, என்ன வளம் நமக்கு ஆண்டவர் என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட முறையிலே கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நான் அறிந்து கொண்டு அதை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் இந்த 2 வசனத்திலே நாம் தியானிக்கின்றோம். அதைத்தான் ராஜா இங்கே மொர்தெகாயிடமும் எஸ்தரிடமும் சொல்கிறார்கள். அடுத்ததாக நாம் இதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9 முதல் 14 வரையில் வேத வசனம், verse 9 to verse 14, அதுல நாம் வாசிப்பது இங்கே ஒரு சட்டத்தை அவர்கள் பிறப்பிக்கிறார்கள். இப்பொழுது இந்து தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் இது எழுதப்பட்டது. அவர்கள் பாஷையிலே எழுதப்பட்டது. பின்பதாக 10வது வசனத்துடைய கடைசியிலே இது அனுப்பப்பட்டது. 11வது வசனத்திலே அந்த நாளிலே on that particular day யூதர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் கொள்ளையிடவும் கட்டளையிட்டான். பின்பு 14வது வசனத்திலே இந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. முன்பு ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட அதே கட்டளையை போலவே இங்கே 8ஆம் அதிகாரத்திலும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. Within few months of time, chapter 3 and chapter 8 has passed away, and there is a new edict that has been passed, an unhindered edict. எந்த விதத்திலும் தடை செய்யப்படாது இருக்கக்கூடிய, எந்த விதத்திலும் ஒரு இடையூறு ஏற்படாது இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த ராஜா இப்பொழுது கொடுக்கிறார்கள். ராஜா கொடுக்கிறார் என்றால் ராஜாவுடைய நாமத்தினாலே இந்த எஸ்தர் மொர்தெகாய் கொடுக்கிறார்கள். இதுல 4 விஷயத்தை நாம் வாசிக்கின்றோம். First one, that it is the right to assemble. An authority was given so that they can gather together. ஒன்றாய் சேர்ந்து வருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட உரிமை என்னவென்றால் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சட்டம் மாற்ற முடியாது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பிரதி மாற்றி அமைக்க முடியாது. ஆகவே வேறொரு சட்டம், உங்களுடைய உயிரை உன்னை யாராவது கொல்ல வந்தானா you can protect yourself, and it is a command of the king that you have the all rights to defend your life. உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் ராஜா கொடுத்திருக்கிறார் என்பதை இப்பொழுது சொல்கிறார்கள். மூன்றாவது, right to destroy, kill and annihilate any army that might attack them. தங்களை எதிர்த்து வரக்கூடிய எந்த ஒரு சத்ருவாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு சேனையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தங்களுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அவர்களை கொல்லவும் அவரை அழிக்கவுமான அதிகாரத்தை ராஜா தருகிறார். அது மட்டுமல்ல, அப்படி கொல்லும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய கொள்ளை பொருளாகவும் you can still take, you can plunder the spoils of the battle. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த யுத்தத்துல உங்களுக்கு கொள்ளை பொருள் கிடைச்சா அதை நீங்க எடுத்துக்கலாம் என்பதுதான் இந்த சட்டத்திலே இந்த ராஜா கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி verse 15 to verse 17 வரைக்குமாக, 15 முதல் 17 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது it is an unexpected response in the city of Susa. சூசான் அரண்மனையிலே இந்த பிரகடனம் செய்யப்பட்ட பின்பதாக இதன் பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த நகரத்துல எழும்புகின்றது. ஏனென்றால் நாம் 3ஆம் அதிகாரத்துல இதே சட்டம் கொடுக்கப்பட்டதனுடைய கடைசியிலே 15வது வசனம் chapter 3 verse 15 என்ன வாசிக்கின்றோம்? இதெல்லாம் கொடுக்கப்பட்டது, இந்த சட்டம்
பிறப்பிக்கப்பட்டு அஞ்சற்காரர் அதனை கொண்டு போகிறார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. But the city of Shushan was perplexed என்று வாசிக்கின்றோம். ஆனால் இங்கே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பின்பதாக நடைபெறுகின்ற செயல் என்ன? 15 முதல் 17 வரைக்குமாக. அப்பொழுது மொர்தெகாய் இளநீல நூலும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க இந்த மொர்தெகாய்க்கு. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினால், if the Lord wants to raise up one person, if the Lord wants to exalt one person, if the Lord wants to honor a person, ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அவனை இன்னும் அதிகமாக மேன்மையில் ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தால், அதை எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவன் அதை தடை செய்ய முடியாது. எவ்வளவு மேன்மையான ஒரு இடம் அவன் கொடுக்கப்பட்டதை பாருங்கள். பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய். இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சு சாக்கு பைய மேல போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரனை போல அங்க தெருவில் உட்கார்ந்து இருக்கான். ஆனா இப்பொழுது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, பெரிய பொன்முடி அணிந்து கொண்டு, பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாக, great crown of gold and with garment of fine linen and purple, and he comes with a royal purple, blue and white. அப்படி போட்டு உள்ள வரார். அப்ப என்ன ஒரு மேன்மைக்குரிய ஒரு இடம் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கலங்கின சூசான் நகரம் சில நாட்களுக்குள்ளாகவே அது இப்பொழுது மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றது. There are 7 things in response to this. இதற்கு பதிலாக இந்த 2 வசனத்துல 7 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அங்கே வருவது என்ன? 16வது வசனத்துல யூதருக்கு என்ன வருகின்றது? வெளிச்சம் வருகின்றது. They have received the light. அவர்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார்கள். எதற்காக? இதுவரைக்குமாக அவருடைய வாழ்க்கை மங்கி போயிருந்தது. அவருடைய முகங்கள் வாடி போயிருந்தது. அவருடைய முகங்கள் எல்லாம் மங்கி போய் வாடி போய், இனிமேல் எங்களுக்கு என்ன எதிர்காலம்? ஒரு இருள் நிறைந்த சூழலிலே இந்த ஜனங்கள் எழுந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது யூதருக்கு என்ன ஆச்சுங்க? ஒரு வெளிச்சம், ஒரு நம்பிக்கையின் ஜோதி அவருடைய வாழ்க்கையில இப்பொழுது உதயமாக இருக்கின்றது. The light and the ray of hope has been given onto their face. அவங்க முகத்தில் இப்ப வெளிச்சம் பிரகாசித்திருக்கிறது. இரண்டாவதாக அவர்களுக்கு மகிழ்ச்சி. There was a gladness என்று இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். gladness. அந்த gladness என்ன? having gladness with the whole being or disposition. தங்களுடைய வெளிப்புறமாக இருக்கின்ற ஒரு சந்தோஷம். இதை கேள்விப்பட்ட நேரத்தில் அவர்கள் உடலெல்லாம் அப்படியே புதுகளிச்சு சந்தோஷத்தோடு அவர்கள் குதிச்சிருப்பாங்க நான் நம்புறேன். இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனாக தங்களுக்கு வெற்றி என்று சொல்லி அவர்கள் முழக்கமிட்டிருப்பார்கள். There was nothing unhappy in it. The readers were happy all over. எல்லா விதத்திலும் அவங்க சந்தோஷம் அடைகிறார்கள். மூன்றாவதாக நாம் என்ன வாசிக்கின்றோம்? இவர்களுக்கு களிப்பு உண்டான. There was a joy. There was an abound of joy within them. இந்த கிளாட்னஸுக்கும் ஜாய்க்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சொல்லப்படுவது மகிழ்ச்சி, இரண்டாவதாக சொல்லப்படுவது சந்தோஷம். இப்படியானது முதலாவதாக சொல்லப்படுவது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அது ஒருவேளை மாறலாம். ஒருவேளை சூழலுக்கு ஏற்றவனமாக நாம் வெளிப்புறமாக இருக்கின்ற சந்தோஷம் மாறிக்கொண்டே வரலாம். ஆனால் நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜாய், the joy of the unspeakable joy என்று சொல்லி 1 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் அல்லவா? அது போல ஒரு சந்தோஷம் என்றால் அது உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். வெளிப்புறமாக எப்படி ஆனாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, whether be high, whether be rich, whether be poverty or whether be poor, or whatever be the situation, the joy within our hearts will be an unspeakable joy and an undeterred joy. எந்த விதத்திலும் மாற்றமே பெறாத இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் இவர்கள் பெற்றார்கள். நான்காவது இவர்களுக்கு கிடைச்சது என்ன? There was a honor that they have received. ஒரு கணம் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. என்ன கணம்? மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். அது நிமித்தமாக யூத ஜனங்களும் அந்த நேரத்திலே ஒரு வெளியேற பெற்ற ஒரு கணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக 17வது வசனத்தில் 17ல வாசிக்கும் பொழுது அங்கே விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. There was a feast celebrating by having dinner and inviting friends. எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நண்பர்களோடு கூட சேர்ந்து, உறவினர்களாக சேர்ந்து அவர்கள் உற்சாகத்துடன் அவர்கள் பண்டிகையை இப்பொழுது அவர்கள் கொண்டாடுகிறார்கள். There was a feast among them. அதே போல் ஆறாவதாக நாம் வாசிக்கும் பொழுது there was a holiday, ஒரு நல்ல நாள். There was a holiday, it was a good day. There was a holiday was given for them. அவங்க ஒரு நல்ல நாளை அவங்க கொண்டாடுறாங்க. There was a day that was given to them so that they took off the day of work from work and had a party. ஏழாவதாக நாம் வாசிக்கும் பொழுது இந்த பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததனால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். The fear of the Jews
fell upon them and many became proselytes or became Jews. அநேகர் யூதரானார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் ஒரு நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ நம்ம பேசாம நம்ம யூதரா மாறிடும், நமக்கு இந்த இவ்வளவு இவங்களை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இவர்கள் உள்ளத்திலே வருகின்றது. மத்தேயு சுவிசேஷம் 23:15, அப்போஸ்தலர் 2:10, 6:5, அப்போஸ்தலர் 13:43 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் கூட அநேக ஜனங்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். There are many people who were converted into proselytes. அப்படியால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் எப்படிப்பட்டதாக இருந்தது? They had 7 things to be joyful. அவர்களுக்கு வெளிச்சம், there was light. அவர்களுக்கு gladness, ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு களிப்பு, ஒரு கனம் அவர்களுக்கு இருந்தது. அதே போல ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம் அவர்களுக்கு இருந்தது, ஒரு நல்ல நாள் அவர்களுக்கு இருந்தது. அதே போல அநேகர் இதனாலே மனமாற்றம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் ஒருவேளை அது முடிவு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். Probably we may be thinking that it is the end of our life, but God begins from there. ஒருவேளை இந்த சத்துரு முடிஞ்சு போயிட்டான், நமக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழலாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு it could be we may be thinking that it is the end of our life, but God makes that end into a turn. அதை ஒரு கர்த்தர் ஒரு திசை மாற்றி அது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்கு ஏதுவாக கொண்டு வருகிறார். இதில் நாம் சிந்தித்தது என்ன? கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால் அதை யாரும் தடுத்து போட முடியாது. It is an unexpected promotion that was given to Mordecai. மொர்தெகாய்க்கு எதிர்பாராத ஒரு மேன்மையை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். அதே போல 3 முதல் 8 வரைக்குமாக ஒரு வழக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் அங்கே ஏறெடுக்கப்படுகின்றது. அது போல 7 8வது வசனத்திலே ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவிற்கு ஒரு கிராண்ட், ஒரு அனுமதி அந்த ராஜா தருகிறார். கடைசியாக 9 முதல் 14 வரைக்குமாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 15 முதல் 17 வரைக்குமாக எந்த விதத்திலும் எதிர்பாராத ஒரு பதிலை இந்த யூத ஜனங்கள் அந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு பாடல் ஒருவேளை நாம் கேட்டிருப்போம், என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அது என்னை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் அந்த மனுஷனை மொர்தெகாயை அவர் உயர்த்தி அழகுபடுத்தும் பொழுது, God lifts up Mordecai and then he beautifies him in the whole kingdom. The enemies of Mordecai are just now looking. அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இது நிச்சயம் நடக்கும், இது நிச்சயம் நடக்கும், அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மையும் கர்த்தர் உயர்த்தக்கூடிய ஒரு நாள் உண்டு. அதை உயர்த்தும் பொழுது நம்மையும் சுற்றி இருக்கக்கூடிய கண்கள் பார்க்கும் என்பது இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுது இதை நாம் சிந்திப்போம். தேவன் தாமே இந்த சிந்தனைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் கிடைக்காத வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பலர் பலவிதமான காரியங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் பொழுது எங்களை நாங்கள் ஒடுக்கி, எங்களை தாழ்த்தி, நாங்கள் உட்கார்ந்து சில நேரம் உடைய வசனத்தை நாங்கள் கவனமாய் கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று படித்த பகுதியிலே நாங்கள் இந்த ராஜா, இந்த மொர்தெகாய், எஸ்தர் ராணி இவர்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எந்த விதத்திலும் ஆண்டவரே நினைக்காத பிரகாரமாக காரியங்களை நீர் செய்யக்கூடியவராய் இருக்கிறீர். பயங்கரமான இந்த ராஜாவை ஆண்டவரை நீர் மாற்றக்கூடியவராய் இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மொர்தெகாயை நாங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, அவர் மிகுந்த தாழ்மை உள்ளவனாய், ஒன்றும் இல்லாதவர்களாய் இந்த வாசற்படியில உட்கார்ந்து இருந்த அந்த மொர்தெகாயை ஆண்டவரே நீர் மிகவும் உயர்த்த நீர் சித்தம் கொண்டீர். இதை நாங்கள் நினைத்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு கொடுத்த ஒரு பாரத்துக்காக நாங்கள் ஆண்டவரே அதை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய யூத மார்க்கத்திலே மார்க்கத்தார் அழிந்து போகாதபடி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய அவாவை கொடுத்து ஆண்டவரே அதை
ஆண்டவரே அதை செய்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படியே எஸ்தர் ராணியும் ஆண்டவரே தன்னுடைய உயிரையும் ஆண்டவரே பெரிதாக எண்ணாமல் ஆண்டவரே தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக ராஜாவினிடத்திலே சென்று வேண்டுதல் செய்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்படியே உம்முடைய வம்சம் ஆண்டவரே, யூத வம்சம் ஆண்டவரே, அதுல இருந்து நீர் தோன்றினீர். இந்த யூத வம்சம் எல்லாம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒரு காரியத்தை இந்த எஸ்தர் மொர்தெகாய் மூலமாக நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே மிகுந்த தாழ்மையோடு இருக்க வேண்டும். எங்களை உம்முடைய கைகளிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் உமக்கு உண்மையாக நடக்க வேண்டும். அனுதினமும் நாங்கள் உம்முடைய வசனத்தை படிக்க வேண்டும். அது நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அநேக காரியங்களை இன்று பார்த்தோம். அதிலே சிலவற்றை நாங்கள் நினைவு கூற முடிகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை நடத்தின தினேஷ் பிரதருக்கும் நீர் கூட இருந்து இன்னும் அதிகமாக உம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை கொடுத்து வரும் நாட்களிலே சபையிலும் இன்னும் மற்ற ஆவிக்குரிய காரியங்களிலும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஆவலோடு நாங்கள் இந்த வேத வசனங்களை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சபையார் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாக ஞாயிற்றுக்கிழமை கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.